பிராமண எதிர்ப்பு ஏன் ஏன் என் தம்பி தங்கச்சிகளுக்கு செல்லமா என்னை பார்ப்பன பல்லக்கு தூக்கிம்பா, அது கைக்கூலிம்பா. நம்மள இல்லடா, 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழனின் தொன்மை இலக்கணத்தை எழுதிய நமது மூதாதை தொல்காப்பியனை இந்த பெரியார் ஆரிய கைக்கூலின்னு. என் தம்பி துரைமுருகன் சொன்ன மாதிரி அப்படியே வண்டியை ரிவர்ஸ்லயே ஓட்டி போயிருக்காப்ல 5000 ஆண்டுக்கு முன்னாடி. என்ன இவங்க இதையே பேசி செஞ்சிருக்காங்க, ஆரிய கைக்கூலி ஆரிய கைக்கூலி ஆரிய கைக்கூலி அப்படின்னு. நாங்க கூலி, அவன் கூட்டாளி பங்காளி. நமக்கு பேர் என்ன தெரியுமில்ல, பார்ப்பன பல்லக்கு தூக்கி. வைத்தியகாரர்கள் என்ன பார்ப்பன எதிர்ப்பு எப்படி வருது வரு, இவன் ஈர்ப்ப தக்க வைக்க வரு. நீ நல்லா கத்துக்கணும். உலகத்திலே கொடுமையான வன்முறை எது? இது கேள்வி, இது கேள்வி. ஒருவனை தாக்கினால் அவன் திருப்பி தாக்க மாட்டான், தாக்க முடியாது என்று தெரிந்து அவனை தாக்குவதாண்டா உலகத்திலே கொடிய வன்முறை. அதுல என்ன பண்ணிட்டான், 100க்கு 3 பேர் பிராமணன், இவனை அடிச்சா 30 பேர் திராவிடன். இவன் இருப்ப தக்க வைக்க அந்த பிராமண பூச்சாண்டிய பார்ப்பன பூச்சாண்டிய காட்டி காட்டி திருடேன் திருடேன் திருடேன். நான் அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன். ரொம்ப நாளா பக்கத்துல இருந்து கத்திக்கிட்டு இருந்தாலடா, இவன் தாண்டா பயங்கரமான திருடேன். திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்றம் தான். அது இதையே பேசி வண்டி வெட்டிட்டாப்ல. நான் ஒண்ணு கேக்குறேன். தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர், நம்முடைய தாத்தா மறைமலை அடிகள், தனித்தமிழ் அடிகளாரின் ஆசான் சூரிய நாராயண சாஸ்திரி தன் பேரை தமிழ் மொழி மீது இருந்த பற்றின் காரணமாக பரிதிமாற் கலைஞர் என்ற மாற்றிக்கொண்ட பெருந்தகை இந்த புரட்சி பாவலன் என்று, இந்த மகாகவி பெரும்பாவலன் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகிற நம் பாட்டன் பாரதி. தமிழ் இலக்கிய உலகில் தமிழ் தொய்வற்று விழுகிற போது புதுரத்தம் பாய்ச்சிய ஒரு பெரும்பாவலன் பாரதி. இந்த 3 பேரும் இந்த தமிழ் மொழிக்கு செய்த தொண்டை ஒரு திராவிடன் சொன்னான்னு காட்டுறான். ஒருத்தன் சொல்லு பாப்போம், ஒண்ணும் கிடையாது. இந்த ஊர்ல, ஊர்ல ஈரோட்ல இந்த இடத்துல லட்சுமண ஐயர் செஞ்சத பெரியார் செஞ்சாருன்னு நீ சொல்லுவாங்க. பெரிய செல்வந்தன் நாட்டு அடிமைப்பட்டு கிடக்கும் போது, நில அடிமைப்பட்டு கிடக்கும் போது அதன் விடுதலைக்கு போராடிய பெருந்தகை லட்சுமண ஐயர் தன்னுடைய நிலத்தில், சொந்த நிலத்தில் பல ஏக்கரை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் வீடு கட்டி குடியேறட்டும் என்று குடியிருக்க இடம் கொடுத்த பெருந்தகை அவன். இந்த நகரமன்ற தலைவராக இருக்கும் போதுதான் மனித கழிவை, மனிதனை அழுகிற இழிவை துடைக்கணுமான்றதுக்கு தடை விதித்த மகத்தான மனிதன் அவனை. என்னன்னு சொல்லுவான், பாப்பான். சாதிகள் இல்லை எடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். சாதிகள் இல்லை எடி பாப்பா, அவன் பாப்பான், இவன் பாப்பான். இவன் சாதி பாப்பான், அவன் சாதியை பார்க்க மாட்டான், ஆனால் அவன் பாப்பான். அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு, பாரதி ஒரு பாப்பான். ஏன் பாப்பான்? அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பாப்பான்.